தங்கம் விலை 2000 ஏறிட்டது. ஐயோயோ, இவ்வளவு விலை ஏறிடுச்சா? நான் எப்போ ஒட்டியானம் வாங்கி போறது? இதான் விஸ்வானா வீடுன்னு நினைக்கிறேன். ஐயா, விஸ்வானா வீட்டுல இருக்குது. என் வீட்டுக்காரனை கேக்குறியா? அவன் எங்க குச்சிட்டு படுத்துங்கன்றானா? இது விஸ்வானா பொண்டாட்டியா? என்ன இது ரொம்ப வயசான மாதிரி இருக்குது. அந்த திருட்டு கபோதி எங்க தான் இருந்தான்னா தள்ளி விட்டுரு, நான் உனக்கு காசு தரேன். ஐயோ, ஒரு கட்டின புருஷன் எப்படி பேசுறிய? இதெல்லாம் நல்லா வகுது. என்னயா இது? தங்க வேலையை பத்தி கேக்குறியா? தங்க வேலை 2000 ரூபாய் ஏறிடுச்சான். நான் எப்போ ஒட்டியானம் வாங்குறது? ஐயா, நான் எப்போ தங்க வேலையை கேட்டேன்? விஸ்வானா எங்குதுன்னு சொல்லு. ராஜேஷா எங்கறான்? என்ன பாக்குறதுக்கு கூப்பிட்டானா? ஐயா, இது நான் ரொம்ப அக்க போறாக்குதே. ராஜா எல்லாம் ஒண்ணு இல்ல, கம்னுரே. இங்கே வரேன்ட்டானா? ஐயோயோ, என் வீட்டுக்காரன் பாத்துருவானே. சிங்காரம்மா ஊரி சென்னையில பேரி, சென்னை சுத்தி கூதையா கூமாரி. இது எனக்கு தெரியும், இது நினைக்கிட்டே கேட்போம். நோ, விஸ்வானாக்குதா உள்ளா? ஏய், என்ன அங்க ஆள் அமிச்சானா? தங்க வேலை ஏறிச்சாயா? பவுனுக்கு 2000 ரூபாய். ஓ, ஓரத்துக்கு பேனா? அட போயிட்டு பருப்பு வாங்கிங்களா? நம்ம ஒண்ணு பேசினா அது ஒண்ணு பேசினுக்குதே. டேய், எத்தனை பேர் வந்தாலும் என் பொண்டாட்டியா யாராலும் தூங்க முடியாதுடா. ஓஹோ, இதுதான் உன்னோட பொண்டாட்டியா? யோ வாழைக்காரோட முக்கா, உன் பொண்டாட்டி தூக்கத்தை பத்தியா பேசிங்க கிடக்குறான். விஸ்வானாங்கடா? என்ன அச்சு போட்டு என் பொண்டாட்டி தூக்கலான்னு பாக்குறியா? ஐய, இதுங்கிட்ட மல்லு கட்ட முடியலையே. ஏப்பா, இந்த பக்கம் வழி வருமா? அவங்க கிட்ட கேளு. ஏய், இவனா வச்சுன்னுக்குறீனியா? வச்சுன்னுக்குறா நாப்பா பேசுதா? அவங்க கிட்ட கேளு. தங்க வேலை 2000 ரூபாய் ஏறி போச்சு. நான் எப்போ ஒடியானம் வாங்குறது? முழு நேரத்துக்கு ஓட்டியானா நாப்பா பேசுதா? அதுங்களே கேளு. காடு, மலை, ஏரி, குளம் எங்க போனாலும் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சணும்டா. இந்த ஆளு எப்படி பேசுங்க? அவங்களே கேளு. அவங்களே கல்ல நீ சொல்ல மாட்டியா? நானும் காலையில இருந்து கேட்டு தாங்கிறேன், விஸ்வானா இருக்குது விஸ்வானா இருக்குதுன்னு. ஆனா பதிலுக்கு இதான் சொல்றாங்க. நான் 2 பேரும் பிளான் போட்டு தூக்க போறீங்களா? பிளான் போட்டு தூக்கத்துக்கு உங்க பொண்டாட்டின்னு ஐஸ் வர்றாயா? யோ, இந்த பக்கம் வழிக்குதான்னு கேட்டையா? என்னாச்சு போட்டு தூக்கலாம் பாக்குறீங்களா? ஐயா, ஏமா நீயா சொல்லுமா, இந்த பக்கம் வழிக்குதாமா? என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், என்னையும் கூப்பிடுற. நான் எப்படா இது கூப்பிட்டேன்? அதே கேளு. ஏனோ நாடகம் பத்தியா நிக்க நந்தினி வந்து சுரேஷ் கூட ஓடி போச்சான். டேய், என் பொண்டாட்டி தூக்கு பிளான் பண்றாங்கடா அவங்க. பாத்துட்டியா? இப்பதானே நான் பாத்துட்டு வரேன். இவர்கிட்ட கேட்கலாமா? நோ, விஸ்வானா வீட்டுல இருக்குதானா? நீயும் பாத்துட்டியா சுரேஷ் கூட ஓடுனதா? நோ, நான்லாம் நாடகம் பார்க்கல, விஸ்வானாக்குதான்னு கேட்டேன். அதான் தொடரன் போட்டானே, நாளைக்கு தான் வரும் அவங்க எங்க ஓடுறாங்கன்னு. நான் கரெக்டா தானே பேசுறேன்? கரெக்டா தான் பேசுற. சரி, நீ கேளு. எப்பா, இந்த பக்கம் வழிக்குதாப்பா? ஆஹா, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போடுவாங்க, நாளைக்கு மதியம் போடுவாங்க, அப்ப பாரு. டேய், இவன் இந்த நாடகத்தை விட்டு வெளியே வரலடா. இப்ப நாடா பண்றது? அவங்களே கேளு. ஏன்டா ஒரு அண்டி காசு அவங்க கூட போக சொல்லிட்டு நியாயமாடா? தோபர்னா என்ன அவன் கூட வேலைக்கு போக சொல்றியா? அதெல்லாம் நடக்காது. டேய், அண்டிடா. நீ ஐது சொன்னாலும் சரி, கட்சி சொன்னாலும் சரி, அட்சி சொன்னாலும் சரி, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் நானு. இது வேலைக்கு ஆகுதே, நீயே வைக்க எடுத்து தெரிஞ்சுக்கோ. டேய், எவட போறா? அட போடா. ஐயா, யாருகிட்ட கேக்குறா? நான் கொஞ்சம் தயவு செஞ்சு கேக்குறா, இந்த பக்கம் வழிக்குதானா? நீ ஐது கேட்டாலும் சரி, என் பொண்டாட்டி உன் கூட அனுப்ப மாட்டேன். நீ வேற கவனினா அதே விட்டு போடுவாங்க, நாளைக்கு மதியம் தான் போடுவாங்க. ஐயோ, இவனுக்கு பாட்டு நானும் பேசுங்கிறானுங்களே. தம்பி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களா? வானா, தெய்வம் போல வந்தனா. எங்க அம்மா அப்பா எப்படின்னு உனக்கு தெரியும்? சாப்பாடுலாம் வேணாப்பா, நான் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். அப்பா அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்க? அப்பா அம்மா நல்லா தாங்கிறாங்க. அதான் எப்படி தெரியும் உனக்கு? அட சாப்பாடு வேணாப்பா, பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட வேணாப்பா. அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க? அட ஜாங்கிவாயா, நான் உனக்கு எப்பயா பிரியாணி வாங்கி தரேன்னா எங்க அம்மா அப்பா எப்படியா உனக்கு தெரியும்? ஐயோ, ரொம்ப கெஞ்சி கேட்கறதால வா போய் சாப்பிடலாம். அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க? அப்படியே போட்டு டான் வந்துருவேன். நான் எப்படி உனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னா எங்க அம்மா அப்பா எப்படி உனக்கு தெரியும்? ஹலோ, நானா உன்னே கை நோக்குறான்? பிரியாணி சாப்பிட சொல்லி கெஞ்சிராப்பா. என் பொண்டாட்டி கூட்டும் போக பாக்குறானா? நீ கவனினா நான் தந்தாலும் நாளைக்கு தான் போடுவாங்க. டேய், நீ 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 எல்லாம் ஒண்ணுதானா? 4 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்றியா? சிக்கன் பிரியாணி வேணாம், மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்துரு. ஐயோ, டேய், இந்த பக்கம் வழி கேட்டா வழி இதா இல்லையான்னு சொல்றா. தம்பி, இந்த பக்கம் சரக்கு கிடைக்குதா? சரக்கு கடையா வேணா, அவங்க கிட்ட கேள்வி சொல்லுவாங்க. ஓ, சரக்கு கிடைக்குதாங்க? பிரியாணியா? மாட்டின் சத்தான். ஓ, பிரியாணி கடை இல்ல, சரக்கு 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 கிடைக்குதுக்கா? எனக்கு மட்டும் தான் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாரு, உனக்கு இல்ல. ஓ, எனக்கு எதுவும் வேணாம், சரக்கு கடை எங்குது. ஏப்பா, முடிஞ்சிட்ட பிரிக்க கேட்டா என்னப்பா இது?
இப்பதான் 12வது இப்பதான் தந்துக்குவாங்க. நாளைக்கு மதியம் தான் போடுவாங்க. ஓடி போன ஜோடி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓடி போன ஜோடியா? நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுன? சரக்கடனா? டேய் நான் ஆளு வந்து என் பொண்டாட்டி தூக்கு பாருக்கிறீங்க. உன் பொண்டாட்டியா? யார் பாது? அத உட்காந்துக்குது அதான். இதுவா? அதேதான். நகை விலை ஏறி போச்சு. ஒட்டியானம் வாங்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. வழி கேட்ட என்னென்னவோ சொல்லுங்கப்பா. அதான் நானே புரியாமக்கிறேன், நீ கொம்முன்னு போ. அடச்சே கோட்டை சேர்ந்துரும். என்ன பண்றதுன்னு ஒண்ணு தெரியலையா? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பேசாம பார்சல் வாங்கி வந்துருப்பா, இங்கேயே சாப்பிடலாம். என்னண்ணா பேசுற? நினைச்சு போனே பாக்கிறதுக்கு சீடி கேசான வச்சுங்கிறேன். 65 எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, ஒரு பிரியாணி தான் வாங்கி தருவாங்க. ஏம்பா நம்ம டான்ஸ் ஆடலாமா? கத்திரிக்காய் தொக்குலாம் தருவாங்க. மாமா மாமா பாட்டா வாரவர் மாமா 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 சிதுபா நான் பொண்ணூர்ல இருந்தா வந்துறாக்கா. முடிஞ்சு போன நாளுக்கு எப்படியா திருப்பி போடுவாங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? இவர்தான் பொண்ணோட அண்ணனா? ஆய் மச்சான். மச்சானா? எப்பா மச்சான இல்ல மாமான இல்லப்பா, இந்த பக்கம் வழி இருக்குதாப்பா, அது சொல்லுங்கப்பா. அழகா இருக்குன்றா பொண்ணு. பரவாயில்ல மச்சான். டேய் இது நட குடும்பா, நான் உனக்கு எப்படா பொண்ணு தரேன்னு நான் வழி தாண்டா கேட்டேன். பெரமா டான்ஸ் ஆடுறது போத பேசுங்க. பெரப்பா உன்னதான். டேய் அப்பா நல்லுண்ணே, தயவு செய்து வழி எங்குதுன்னு சொல்லுடா. மறுபடி நாங்க வரோம், நீங்க ஒரு வாட்டி வாங்க. வெளியேத்துறானுங்களே, கோவம் தாங்க முடியலடா. டேய் ஐயோ டைம் ஆயிடுச்சா? சித்தப்பா உள்ள டிவி ஓடுது பாரு, ஆஃப் பண்ணல. என்னதா உன் கூட நான் வேலைக்கு வரணுமா? அதெல்லாம் முடியாது. ஐயோ உங்ககிட்ட போய் பேசுறேன் பாரு. பெரியம்மா என்னங்க டான்ஸ் ஆடுங்கிற பெரியப்பா கூட? ஐயோ இது வேறயா? பெரியம்மா தங்க விலை ஏறி போச்சு. பவுனுக்கு 2000 ரூபாய். நான் எப்போ வாங்குறது ஒட்டியானா? ஓடியானா தான் குறை. பெரியப்பா நான் நீ கூத்தாடி நிக்கிற? என் ஃப்ரெண்டு பிரியாணி வாங்கி தரேன்னுறாரு. ஃப்ரெண்டா? எங்க யாருங்க நீங்க? தம்பி பொண்ணுல இருந்து வந்துக்கிறாங்க, மாப்பிள்ளை பாக்குறதுக்கு. கம்முனு போட காமெடி பேசியா? ஏம்பா யார் பண்ணி? எப்பா உனக்கு அது கேட்கமா நான் பேசுறத? கேக்குது சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஏன்டா ஒரு பெருமாக்காரி அவங்க கூட அம்பாக்கிறியா நாயமாடா? இங்க பால் பெரியப்பா, ஏதாவது பேசினு இருக்காத, கம்முனு இரு. இந்த மாதிரி தம்பா பேசினுக்கிறாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், அவங்க கூட அனுப்ப மாட்டேன். எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சுப்பா, நான் வழி தான்பா கேட்டேன். உங்களுக்கு வழி தானே வேணும், நேத்துக்கு வழி வேணும். இல்ல நான் இனிமே உங்க குடும்பத்துல வழி கேட்க மாட்டேன், நான் வந்த வழியில போயிருந்தேன். எப்பா ஏம்பா இருப்பா வழி சொல்றேன். தந்தன தந்தன மல்லி வாசம்